Hi students, good morning. How are you? எல்லாரும் சேஃபாக வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கல்ல? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அதோட என்னென்ன ஸ்டேட்ஸில் இருக்குன்னு பார்த்தோம், அதோட எக்ஸசைஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி தானே? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம், ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் லெசனில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மூவ்மெண்ட்னா என்ன, ஆக்ஷன்னா என்ன, ஃபோர்ஸ்னால் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், அப்புறம் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவ்மெண்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் செஞ்சுட்டே இருக்கிறோம். புஷ்ஷிங், தள்ளுறது, புல்லிங் இழுக்கிறது, ட்விஸ்டிங் திருகிறது, டர்னிங் திருப்புறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் செஞ்சுட்டே இருக்கிறோம். இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோம், இல்லை அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். டெய்லி லைஃப்பில் எல்லாமே இந்த மாதிரி ஆக்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு மூவ்மெண்ட். ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை மாற்றுறது தான் என்னது மூவ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பென் இருக்குது. இந்த பெண்ணை இந்த கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாற்றுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க, அந்த இடத்த மாற்றுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட். ஆக்ஷன் இஸ் த மோஷன் விச் கிவ்ஸ் த ரெக்யர்ட் ரிசல்ட். அதாவது நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னா அதுக்கான செயல் அப்படி தான், அதான் என்னது ஆக்ஷன். ஸோ எனக்கு என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. let us look at the picture below to understand movement and actions better. ஆக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, மூவ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேயர் ஹாக்கி பாலை வச்சு ஹாக்கி விளையாண்டுட்டுருக்கிறார். ஸோ இந்த அபவ் பிக்சரில் எது மூவ் பண்ணுது, என்ன ஆக்ஷன் கேட்குறாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எது மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாக்கி பால் அதுதான் மூவ் ஆகுது, அப்படி தானே? ஸோ இதுக்கான ஆக்ஷன் என்னது, புஷ்ஷிங். அவர் அந்த பாலை தள்ளுறாரு, அதனால் இந்த பால் மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகுது பால், ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா புஷ்ஷிங். அதே மாதிரி தான் சைக்கிள், இதில் மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் தான் மூவ் ஆகுது. இதுக்கான ஆக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா புல்லிங், அதை போட்டு அவங்க இழுக்கிறதுனால தான் சைக்கிள் மூவ் ஆகுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் என்னென்னு கேட்குறாங்க. மோஷன் அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. when an object or a thing moves from one place to another it is said to be in motion. அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் மோஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு கொஞ்சம் இப்போ பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி உங்களோட ஸ்பீக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தென் ஒரு பையன் ரன் பண்ணிகிட்டு இருக்கான். அது ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங் அண்ட் ஃபேன் ரீட் ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மோஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இதெல்லாம் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும், அப்படி தானே? நம்ம டான்ஸ் ஆடும்போது மூவ் பண்ணுவோம், ரன்னிங்கில் மூவ் ஆகும், ஜம்ப் பண்ணும்போது நம்ம பாடி மூவ் ஆகும், ஸ்விம்மிங்கில் மூவ் ஆகும். இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது என்ன செய்யும், ரொட்டேஷனில் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே மோஷனுக்கான எக்ஸாம்பிள். தென் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா push or pull on an object which make it move, change its shape or stops it from moving. ஸோ ஒரு பொருளை நம்ம பார்த்தோம் இல்லையா, புஷ் அல்லது புல்னு பார்த்தோம் இல்லையா, அதை புஷ் பண்ணுறது இல்லை புல் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கக்கூடிய எஃபர்ட் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணு நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் பெண்ணடி மூவ் பண்ணி விட்றேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும், அப்படி புஷ் பண்ண முடியும். சும்மா என் கண்ணால் பார்த்தா அந்த பெண்ணை நான் மூவ் பண்ணி கண்ணால் பார்க்குறேன், பெண் மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது. இல்லை நான் போய்ட்டு பையை டச் பண்ணுறேன் அப்படின்னா மூவ் ஆகுமா, ஆகாது. நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி புஷ் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகாது, பென் மூவ் ஆகும். ஸோ நான் கொடுக்குற இந்த எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னது, ஃபோர்ஸ். ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் என்ன ஆகும்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்கே என் ஃபிங்கரும் இந்த பென்னும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி இந்த பென் மூவ் ஆகுது. ஸோ அதனால் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பொருளை நான் லிஃப்ட் பண்ணலாம், இல்லை ட்ராப் பண்ணவும் செய்யலாம். ஸோ அதுக்கும் ஃபோர்ஸ் யூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ வித்தவுட் ஃபோர்ஸ் வி கான்ட் மூவ் அண்ட் எனி ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் நம்ம செய்ய முடியாதான், மூவ் பண்ண முடியாதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பால் விளாடுறாங்க, அப்புறம் இங்கே ஒரு ட்ராலி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் வெளிலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ் தேவைப்படும். ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ஒர்க்கை எல்லாமே நம்ம செய்ய முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புஷ் பற்றி கொடுத்துருக்காங்க. புஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளை தள்ளுறது. ஓகே, ஸோ இதுதான் புஷ். பாருங்க, when a force is applied in the direction of an object it is called push. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ஷன்லேயே நம்ம
ஃபோர்ஸை அப்ளை பண்ணோன்னா அது புஷ். அதாவது இப்போ வந்து பாருங்கள், இந்த வீல் சேர் வந்து அது எந்த டைரெக்ஷனில் போகுமோ அதே டைரெக்ஷனில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு புஷ் ஆப்ஷன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு ப்ளே பண்ணிகிட்ருக்கான் ஒரு சின்ன திங்ஸ் வச்சு, ஆப்ஜெக்ட் வச்சு. தென் இங்கே ஒருத்தர் வந்து காரை புஷ் பண்ணுறாரு. தென் இங்கே வந்து ஒருத்தவங்க பட்டன் புஷ் பண்ணுறாங்க, பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை அதோட டைரெக்ஷன்லேயே வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு புல்லுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சைடு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. பட் இந்த ட்ராலி பேக் வந்து பேக் சைடில் நம்ம இழுத்துட்டு வராங்க, அப்படி தானே. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணோன்னா அந்த ஆக்ஷன் பேர் என்ன அப்படின்னா புல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்து புட் எ டிக் மார்க் ஃபார் த பிக்சர்ஸ் ஆஃப் மோஷனுக்கான டிக் மார்க் பண்ணணுமா, எது மோஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, இது ஒரு மோஷன் மூவ்மெண்ட் தான். இந்த சேர் பார்த்தீங்கன்னா எங்கேயும் மூவ் ஆகலாம், அங்கேயே தான் இடத்துல இருக்குது. ஸோ இது மோஷன் கிடையாது. தென் இந்த ஹார்ஸ் கார்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் மூவ் ஆகுது, இதுவும் மோஷன் தான். இங்கே ஒரு பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான், இது மோஷன் கிடையாது. அந்த பையன் அதே சேரோட ஒரே இடத்துல இருக்கான். ஸோ இது மோஷன் கிடையாது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஓகே, இதுவும் வந்து மோஷனுக்கான மூவ்மெண்ட் தான். ஓகே. தென் பாருங்கள், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் புஷ் ஆர் புல். இங்கே சில ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது புஷ்ஷா புல்லான்னு சொல்லி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி இங்கே எழுதிருக்காங்க. இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க், அதை நீங்கள் செஞ்சுருங்க. ஓகே. ரைடிங் த பைசைக்கிள்னு சொல்லுவோம், புஷ்ஷு தான். ஓகே, நம்ம அதை போட்டு அதோட டைரக்ஷனில் தான் சைக்கிள் மூவ் ஆகும். ஸோ இது வந்து புஷ் தான். மூவிங் த டேபிள் டுவர்ட்ஸ் யூ, டேபிள் உங்களை பார்த்து இழுக்கிறது அது புல். ட்ராகிங் த சேரை இழுக்கிறது, சேரை உங்களை பார்த்து இழுக்கிறது புல். மூவிங் எ கார் டு ஸ்டார்ட், காரை மூவ் பண்ணுறது தள்ளி விடுறது அது புஷ். ஓப்பனிங் த விண்டோ, அது மாதிரி நான் 4 சொல்லிட்டேன், மீதி 3 நீங்களே வந்து என்ன செய்யுங்க ஃபைண்ட் பண்ணி எழுதுங்க. ஓப்பனிங் த விண்டோ, கதவை திறக்கிறது. ஸ்ட்ரெச்சிங் த ரப்பர் பேண்ட் இழுக்கிறது. தென் ரிமூவிங் த ஷூ லேஸ் ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் புஷ் ஆக்டிவிட்டியாக புல் ஆக்டிவிட்டியாக நீங்களே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். புல் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சிடலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்குது, என்னென்ன எஃபெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன பண்ண முடியும்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால என்ன செய்யலாம்னா நம்ம வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ண முடியும், மூவ் பண்ணிகிட்டு இருக்க ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ண முடியும். தென் அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ ஃபோர்ஸ்லாம் என்ன செய்யலாம், ஒரு ஆப்ஜெக்ட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்பீட் சேஞ்ச் பண்ணலாம், மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணலாம். தென் அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த டைரக்ஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பசங்க வந்து பால் விளையாண்டுட்டுருக்குறாங்க. ஒரு பையன் வந்து ஷட்டிலுக்காக வந்து அடிச்சு விடுவான். அப்போ இன்னொரு பையன் என்ன பண்ணுவான், ஆப்போசிட்டில் அதை அடுத்து திருப்பி அடிக்கும்போது ரெண்டு பேர் மறுபடியும் ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். டென்னிஸ்லாம் விளையாடும்போது பார்த்துருப்பீங்கல்ல, அது ஒருத்தவங்க அடிப்பாங்க, அடுத்தவங்க அடிக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் அது மூவ் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் அங்கே அப்ளை பண்ணி அவங்க அடிக்கிறதுனால தான் என்ன செய்யுது, அது ஆப்போசிட் டைரக்ஷனில் மறுபடியும் ட்ராவல் ஆகுது. ஸோ இது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஃபோர்ஸஸ் சேஞ்ச் த மோஷன் சொல்லி போட்டுருக்காங்க. அதாவது மோஷன் பார்த்தோம், ஒரு பொருள் வந்து மூவ் ஆகுறதுன்னு சொல்லி பார்த்தோம், அப்படி தானே. ஸோ அதை கூட சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கலாம். இந்த சைக்கிள் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த சைக்கிள் பை பெடலிங். பெடலிங்கில் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுது, சைக்கிள் வந்து மூவ் ஆகுது. ஒருவேளை நம்ம அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், சைக்கிள் மூவ் ஆகாது. பெடல் பண்ணல அப்படின்னா சைக்கிள் மூவ் ஆகாது, அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த என்ன ஆகுது, ஃபோர்ஸ் வந்து ஒரு மோஷனை கூட சேஞ்ச் பண்ணுது. ஒரு பொருள் மூவ் ஆகுதா இல்லையான்றத நம்ம என்ன செய்யலாம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபோர்ஸஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் புல்லிங் ரோப், இந்த டக் ஆஃப் வார், புல்லிங் ரோப் ஃப்ரம் வெல், இதெல்லாம் வந்து சில அப்ளிகேஷன் நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சில வேலைகள். தென் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே 2 கிட்ஸ் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க டாய் கார் வச்சு. ஒரு பையன் டாய் கார் விளையாண்டுருக்கான். ஒரு பையன் பண்ண டக்குன்னு கொண்டு அவனோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கையை கொண்டு ஃபோர்ஸாக உள்ளே வைக்கிறான். அப்போ என்ன ஆகும், அந்த காரோட ஸ்பீட் கொஞ்சம் குறையும் தடுக்கும் போது, அப்படி தானே. ஸோ அது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஸ்பீட் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். இந்த ஃபுட்பால் கேம் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பால் அடிக்கும் போது அந்த கோல் கீப்பர் அதில் வந்து இருப்பார். பால் வந்து ஸ்டாப் பண்ணுவார். ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு அந்த டீமுக்கு வந்து ஒரு பாயிண்ட். அந்த பால் வந்து இந்த நெட்டை டச் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த பாலை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ
நம்ம ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணலாம்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஃபோர்ஸை யூஸ் பண்ணி செய்யலாம், ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே எக்ஸாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாட்டில் இருக்கு இல்லையா, அப்போ என்ன செய்கிறாங்க, அது ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதுனால அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுதுன்றாங்க. ஓகே, ஸோ அண்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, லெஸ் ஃபோர்ஸ் இஸ் ரெக்யர்ட் இன் புல்லிங் தென் இன் புஷ்ஷிங், ஸோ இட் இஸ் ஈஸி டு புல் தென் புஷ் அண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது புல்லிங் ஆக்ஷனுக்கு வந்து லெஸ் ஃபோர்ஸ் தான் யூஸ் ஆகுதான், புஷ்ஷிங் வந்து நிறைய ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணுமா. ஸோ புல்லிங் ஆக்ஷன் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறதை விட புல் பண்ணுறதா ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீ தான் மேட்ச் பண்ண போய் இது ஹோம்ஒர்க்கு. ஸ்டாப் த மோஷன், மோஷனை ஸ்டாப் பண்ணுறது எது, சேஞ்ச் த டைரக்ஷன், எதில் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறாங்க, சேஞ்ச் த ஷேப், எதில் ஷேப் சேஞ்ச் பண்ணுறாங்க, சேஞ்ச் த ஸ்பீட், எதில் ஸ்பீட் சேஞ்ச் பண்ணுறாங்க, அதை நீங்களே இன்றைக்கிங்க மேட்ச் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸில் என்னென்ன டைப்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று காண்டாக்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். காண்டாக்ட் ஃபோர்ஸ்னு என்ன அப்படின்னா, when a force is applied by touching the object it is called contact force. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணி நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் ஃபோர்ஸ். அது வந்து இங்கே 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லி தென் கீழே எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்க்கலாம். தென் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸுங்கிறது தான் எந்த ஒரு பொருளையும் டச்சே பண்ணாமல் அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது தான் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மஸ்குலர் ஃபோர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. மஸ்குலர் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கிளிங் அண்ட் பாட்ரி மேக்கிங். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் நம்ம பாடியை வச்சு, நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு, கையை வச்சோ காலை வச்சோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ சைக்கிள் ஓட்டுறதுக்கு நம்ம ஹேண்டு லெக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாட்ரி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ நம்ம ஃபிசிக்கல் பார்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ணி செய்யக்கூடிய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி செய்யக்கூடிய விஷயந்தான் மஸ்குலர் ஃபோர்ஸ். தென் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிக்ஸி கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா புல்டோசர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனை தட்டணும் அப்படின்னா ஒர்க் ஆகும். அப்படி புல்டோசருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் தட்டுவாங்க, இந்த புல்டோசர் நாங்கள் அப்படியே மூவ் ஆகி அந்த மண் அள்ளும். மிக்ஸிலையும் அப்படி தான், நம்ம சுவிட்ச் தட்டுறோம், அது உள்ளே அப்படியே கிரைண்ட் ஆகி நம்ம திங்ஸ் அப்படியே மிக்சர் பண்ணி கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். தென் காண்டாக்ட் ஃபோர்ஸில் இருக்கிற ஆட் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, when we roll down a ball on a grass ground it slows down and finally stops. ஒரு புல் தரையில் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு பாலை வந்து உருட்டி விட்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பால் என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் போய் கடைசி கொஞ்சம் இடத்துல ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு பொருளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வேணும்னு. இப்போ இந்த பொருள் இங்கே அங்கே போய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், அப்படி தானே. ஸோ அது என்ன ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதாவது அது உராஞ்சிக்கிட்டே போய் அங்கே போய் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபோர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். தென் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பால் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால் நீங்கள் மேலே தூக்கி எறிகிறீங்க, அது வந்து நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மேலே தூக்கி போடுவீங்க. தென் இந்த பால் என்ன ஆகும், மேலே போன பால் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கீழே வரும். ஸோ ஒரு பொருள் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அங்கே ஒரு ஆப்போசிஷனல் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த பால் மேலேருந்து கீழே வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கு ஒன்மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே ட்ராப் ஆகி என்ன செய்யும், கீழே தான் விழும், அப்படி தானே. ஸோ மேலே விழுமா விழாது, கீழே தான் விழும். ஸோ நம்ம ஜம்ப் பண்ணால் கூட நம்ம என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழே தரைக்கு வந்துடுவோம். இதெல்லாம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ் நம்ம டச் பண்ணவே இல்லை, அப்படி தானே. ஸோ அதுவாகவே நம்மளை இழுக்குது. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து காந்த விசை. அந்த அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த காந்தம் வச்சு விளாடுவீங்க இல்லையா, மேக்னெட் வச்சு விளாடும்போது அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன செய்யும், அது தன்னை நோக்கி அப்படியே இழுத்துக்கும். ஸோ அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அது பொருள் டச் பண்ணாமலே அதை வந்து இழுத்துக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஹியர். இந்த பிக்சர்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி என்ன ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்லணுமா. ஃபஸ்ட்டு நான் பிக்சர் சொல்லிடுறேன், பட் இதில் ஆன்சர் நீங்கள் தான் எழுத போகிறீங்க. இங்கே ஒரு பால் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாரு, பால் விளையாடுறாரு. தென் வந்து ஒரு ஃபேன் ஓடுது, தென் இங்கே ஒரு இலை கீழே விழுது, தென் இங்கே ஒரு மேக்னெட் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ என்ன ஃபோர்ஸ்ன்னு நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. தென் டிக் த மஸ்குலர் ஃபோர்ஸ். இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, இதில் எதெல்லாம் மஸ்குலர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரிக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். வென் வி யூஸ் எரேசர் ஆன் ஏ பேப்பர் த ஷேப் ஆஃப் த எரேசர்ஸ் சேஞ்சஸ். இப்போ நம்ம ஒரு பேப்பரில் என்ன செய்கிறோம், எரேசர் நம்ம தப்பாக ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் எரேசர் வச்சு நம்ம அதை ரப் பண்ணுவோம். ரப் பண்ணும்போது என்ன ஆகும்,
அந்த ரப்பர் என்ன ஆகும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும் அப்படி தானே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரப்பரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஏன் அப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் வந்து பேப்பரில் வந்து அதை நம்ம தேய்க்கும் போது அது ஷேப்பு சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த எரேசர் அண்ட் த பேப்பர். ஸோ பேப்பருக்கும் எரேசருக்கும் நல்ல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த எரேசரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இங்கே ஃப்ரிக்ஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போலாம் வந்து மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏர்லியராக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பீப்புள் ஃபஸ்ட்டு ஃபயர் கிடையாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா சிக்கிமுகி கல்னு ஒரு ஸ்டோன்ஸ் உண்டு. அந்த கல்லை ஒன்றோட ஒன்று உராசி தான் என்ன பண்ணாங்க ஃபயரை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் தான். தென் மேட்ச் பாக்ஸில் நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து தேய்க்கிறோம், அதனால தான் ஃபயர் வந்து ஃப்ரிக்ஷன். தென் ஸ்லைடில் வந்து ஸ்லைட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் நம்ம ஸ்லைட் ஆக முடியுது. தென் ரன்னிங் கார், இந்த டயர் வந்து ரோட்டில் ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் இந்த கார் வந்து மூவ் ஆகுது. இந்த டயர்லாம் தேஞ்சிச்சுன்னா நம்ம சைக்கிள் வந்து கார் வந்து மூவ் ஆகாது. நீங்கள் டெய்லி சைக்கிள் ரன் பண்ணும்போது தெரியும், டயர் தேஞ்சிட்டுனா நல்லாவே மூவ் ஆகாது, ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டயர் நல்லா இருந்ததுனால என்ன செய்யும், ஃப்ரிக்ஷன் இருந்து தென் இந்த கார் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகும். தென் பாருங்கள் இங்கே கிளாஸிஃபைன்னு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஹோம்ஒர்க் தான். சில ஆக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, அதுக்கு நேம் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஆக்டிவிட்டி எழுதணுமா, புஷ் ஆக்டிவிட்டியா, புல் ஆக்டிவிட்டியா, இல்லை ஃப்ரிக்ஷனான்னு சொல்லி எழுதணுமா. ஸோ அதையும் நீங்கள் இன்றைக்கி ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. புஷ் புல் ஃப்ரிக்ஷன் பற்றி நம்ம லெசனில் பார்த்தோம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்களே கண்டுபிடிச்சி எழுதுங்க. இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ இதோட இந்த லெசன் உங்களுக்கு முடியுது. ஸோ நான் இன்றைக்கி சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சில எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன் நான், அதையும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஃபில்லிங் த blanks with suitable words. Push, force, pull, speed, gravitational force, direction, muscular. Okay. First பாருங்க, a dash is needed to make a stationary object move. ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட், ஒரு பேனாவோ பென்சிலோ மூவ் பண்ணுறதுக்கு எது தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. எது தேவைப்படுது, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம ஒரு பொருளை நம்ம மூவ் பண்ண முடியும். தென் த ஃபோர்ஸ் அப்ளைட் வித் த ஹெல்ப் ஆஃப் மசில் இஸ் கால்ட். நம்ம மசிலை யூஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னா அதுக்கு என்ன பேர் கேட்குறாங்க, மஸ்குலர் ஃபோர்ஸ், அப்படி தானே. தென் தேர்ட் ஒன், டேஷ் அண்ட் டேஷ் ஆர் நோன் அஸ் ஃபோர்ஸஸ். எதெல்லாம் ஃபோர்ஸஸ்ன்னு கேட்குறாங்க, புஷ்ஷும் புல்லும் தான். ஓகே, புஷ்ஷும் புல்லும் வந்து புஷ் அண்ட் புல் வந்து ஃபோர்ஸஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். தென் த ரீசன் ஃபார் த ஃப்ரூட்ஸ் டு ஃபால் ஃப்ரம் த ட்ரீஸ். ஒரு ட்ரீலேருந்து ஃப்ரூட் கீழே அதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா அது. தென் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த டேஷ் அண்ட் டேஷ். ஃபோர்ஸ் வந்து எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறாங்க, ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும் அண்ட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ரிசல்ட்டில் பார்த்து தான் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. அப்படி தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த வேர்ட்ஸ் வித் தேர் பிக்சர்ஸ். இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, தென் வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை மேட்ச் பண்ண போகிறோம். ஹிட்டிங் எ பாலை ஹிட் பண்ணுறது எதுன்னு பார்க்கணும். தென் லிஃப்டிங் எ கார் லிஃப்ட் பண்ணுறது. மஸ்குலர் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்ஷன் என்னென்னு பார்த்து சொல்ல போகிறீங்க. தென் ஃப்ரிக்ஷன், எது ஃப்ரிக்ஷனில் ஆக்ஷனில் இருக்குது. தென் புல்லிங், தள்ளக்கூடியது எது. மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், எது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்ன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். பேட்ரி கார் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ அது வந்து பேட்டரியில் மூவ் ஆகுது, அப்படி தானே. ஸோ அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மீதி எல்லாத்தையும் நீங்களே வந்து மேட்ச் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு அது இப்போ நம்ம பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுஜாதா பிளேசஸ் எ மேக்னெட் நியர் சம் ஆப்ஜெக்ட்ஸ். வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் வில் பி அட்ராக்டட் ஃப்ரம் த லிஸ்ட் கிவன் பிலோ. மேக்னெட் இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக மேக்னெட் விளையாடுறதுக்கு வச்சுருப்பீங்க, அப்படி தானே. ஸோ நம்ம சுஜாதா என்ன பண்ணுறான்னா அந்த மாதிரி ஒரு மேக்னெட்டை கொண்டு போய் சில திங்ஸ் பக்கத்தில் வைக்கிறா. எந்தெந்த திங்ஸ் வந்து மேக்னெட் அட்ராக்ட் பண்ணு கேட்குறாங்க. ஸோ அதை என்ன செய்யுங்க, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே. ஸோ அதையும் நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சி நீங்கள் தான் இன்றைக்கி எழுத போகிறீங்க. ஏன்னா நீங்கள் மேக்னெட் வச்சு எப்படி விளையாண்டுட்டே இருப்பீங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், திங்க் அண்ட் ஆன்சர். ராஜா த்ரோஸ் எ பால், எ ஸ்டோன், எ பேப்பர் அண்ட் எ லீஃப் அப் இன் த ஏர். வாட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் இன்வால்வ்ட் ஹியர்? வாட் வில் ஹேப்பன் டு தம்? ராஜா என்ன பண்ணான்னா ஒரு பால், ஒரு ஸ்டோன், ஒரு பேப்பர், லீஃப் எல்லாம் என்ன பண்ணுறான், மேலே காற்றுல தூக்கி எறிகிறான். அப்படி எரியும் போது நாங்கள் வந்து என்ன ஃபோர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அவன் தூக்கி என்ன நடக்கும், மேலே தூக்கி எரிஞ்சாலே என்ன ஆகும், எல்லாமே கீழே தான் வந்து விழுந்துடும், அப்படி தானே. ஸோ அங்கே என்ன ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தூக்கி எறியும் போது நம்ம மஸ்குலர் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் செய்கிறோம், நம்ம த்ரோ பண்ண முடியும். தென் என்ன செய்யும், தூக்கி எறிஞ்ச எல்லா பொருளும் என்ன செய்யும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறனால திருப்பி கிரவுண்டுக்கே வந்துடும். ஸோ இங்கே யூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்.
இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, நான் 5 கொஸ்டின் இதில் அதில் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஏற்கனவே லெசனில் ஃபில்லப் மேட்ச்லாம் நிறைய பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து இப்போ என்ன பார்க்க நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஹவு டு யூ ஓப்பன் த டோர்? ஸோ டோரை நீங்கள் வந்து எப்படி திறப்பீங்கன்னு கேட்குறாங்க. டோரை எப்படி திறப்போம்? ஒன்று புஷ் பண்ணணும், இல்லை புல் பண்ணணும். அப்படி தானே, ஒன்று இழுக்கணும், இல்லை தள்ளி விடணும். ஸோ அது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணால் தான் நம்ம டோரை திறக்க முடியும். அப்படி தானே. ஸோ WEVOPEN ஓப்பன், THE த, DOOR டோர், BY பை, PULLING pulling, ORR PUSHING pushing. We open the door by pulling or pushing. Then second question பார்த்தீங்கன்னா, name the types of force. Types of force கேட்குறாங்க. Types of forces என்னது? Contact force and non-contact force. அப்படி தானே. So types of forces they are CONTACT contact, FORCE force contact force. Second, NON non-CONTACT contact, FORCE force non-contact force. Contact force is classified into 3. Contact force 3 classify பண்ணலாம் பார்த்தோம். அப்படி தானே. என்னெல்லாம் பார்த்தோம்? MUSCULAR muscular force, MECHANICAL mechanical force, FRICTIONAL frictional force. அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸை இதில் 2வாக கிளாஸிஃபை பண்ண அதையும் பார்த்தோம். அப்படி தானே. இதெல்லாம் GRAVITATIONAL கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், MAGNETIC மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இன்னும் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தே ஆர் கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 3: மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். Non-contact force is classified into 2: gravitational force, magnetic force. Okay, then third question, which force is involved in collecting water from well? வெல்னா கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எந்த ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் வந்து கேட்குறாங்க. என்னது? புல்லிங் ஃபோர்ஸ். ஓகே, நம்ம வந்து என்ன செய்கிறோம்? புல் பண்ணுறோம். புல் பண்ணுறதுனால தான் என்ன செய்கிறோம்? அந்த வாட்டரை இழுக்க முடியுது. வாட்டர் தண்ணி வெளியே இழுக்கிறோம்ல, அதுதான். PULLING pulling, FORCE force, IS is INVOLVED involved, IN in COLLECTING collecting, WATER water, FROM from WELL well. Pulling force is involved in collecting water from well. Then fourth question, what is push? Push என்னன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்டோட ஆப்போசிட் ஒரு ஆப்ஜெக்டோட அதே டைரக்ஷன், ஆப்ஜெக்டோட டைரக்ஷன்லேயே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அது புஷ் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தானே. புல்னா என்னது? ஆப்போசிட் டைரக்ஷன் அப்ளை பண்ணுறது புல். இங்கே கேட்டது வந்து புஷ் தான். ஸோ பாருங்கள், WHEN when, FORCE force, IS is APPLIED applied, IN in, THE the, DIRECTION direction, OF of, AN and, OBJECT object, IT it, IS is CALLED called, PUSH push. When force is applied in the direction of an object, அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன்லேயே ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணோன்னா இட் இஸ் கால்டு புஷ். ஓகே, தென் லாஸ்ட் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் யூஸ்ட் டு மேக் கிளே பாட்? கிளே பாட் செய்கிறதுக்கு என்ன ஃபோர்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. என்ன கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்லேயே எந்த வகையான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. பானை செய்கிறது பார்த்துருப்பீங்களா? சில படங்கள்லாம் டிவிலாம் காமிச்சிருப்பாங்க. அப்படி தானே. ஒரு பாட்ரி வீல் இருக்கும், அதில் மண் இருக்கும், அப்படியே சுற்றிகிட்டே விட்டு பாட் மேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுன்னா மஸ்குலர் ஃபோர்ஸ். ஓகே, MUSCULAR மஸ்குலர், FORCE force, IS is USED used, TO2 MAKE make, CLAY clay, POT pot. Muscular force is used to make clay pot. நம்ம ரீட் பண்ணுற பாருங்க. How do you open the door? We open the door by pulling or pushing. Name the types of force. Types of forces, they are contact force, non-contact force. Contact force is classified into 3: muscular force, mechanical force, frictional force. Non-contact force is classified into 2: gravitational force, magnetic force.
Then third question, which force is involved in collecting water from well? Pulling force is involved in collecting water from well. What is push? When force is applied in the direction of an object, it is called push. What kind of force is used to make clay pot? Muscular force is used to make clay pot. ஓகே, ஸோ இதுதான் அந்த உள்ள லெசனில் உள்ள 5 கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துட்டேன். என்ன செய்யுங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. தென் புக்கில் பார்த்த ஃபில்லப்பையும் எதையும் இந்த கொஸ்டின் ஆன்சர் ரெண்டையுமே செய்யுங்க நோட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. தென் ரீட் பண்ணி பாருங்கள். தென் படித்து பார்க்காம எழுதி பார்த்துருங்க. ஸோ இதோட இந்த லெசன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.